ஏன்டா முட்டை போண்டால ஒரு ரெசிபி நீ போஸ்ட் பண்ணுறியாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் என் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு டீ கடையில் இந்த வேக வச்ச முட்டையை ரெண்டாக வகுத்து அது மேலே பெப்பரும் உப்பும் போட்டு அந்த மாவில் முக்கி சூப்பராக ஃப்ரை பண்ணி தருவாங்க பாருங்கள். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. முட்டை போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக. அது கூடயே கொஞ்சமாக ஆப்ப சோடாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை ரெண்டாக வெட்டி உப்பும் பெப்பரும் போட்டுட்டு இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டு நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்ம முட்டை போண்டா சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு பைட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பஜ்ஜி போண்டாலாம் செய்யும்போது கண்டிப்பாக மாவு மிச்சமாகும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தா வருஷ கணக்காக அது அங்கேயே தான் கிடக்கும். அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலையெல்லாம் வெட்டி அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.